சென்னை பாட்ரிசியன் கல்லூரியில் வெள்ளி விழா நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. சென்னை அடையாறில் உள்ள பாட்ரிசியன் கல்லூரியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நிறைவு விழா அக்கல்லூரி வளாகத்தில் உள்ள செயின்ட் பேட்ரிக் அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு சட்டமன்ற தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர், தகவல் தொழில் நுட்பத்துறை அமைச்சர் குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெள்ளி விழா மலரை வெளியிட்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி நிர்வாகம், பேராசிரியர்கள், பணியாளர்கள், மாணவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்ற இந்நிகழ்வில் கடந்த 25 ஆண்டுகளாக கல்வி, ஒழுக்கம் மற்றும் சமூக பணியில் கல்லூரி பெற்றுள்ள சாதனைகள் நினைவுகூரப்பட்டன. மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள், பாராட்டு விழா மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. கல்லூரியின் வெள்ளி விழா கொண்டாட்டம் உற்சாகமான நிறைவு விழாவுடன் நிறைவு பெற்றது. பெட்ரிஷியன் பிரதர்ஸ் ஆற்றி வருகிற பணிகள் ரொம்ப மகத்தான ஒன்று. குறிப்பாக அயர்லாந்து நாட்டில் இருந்து ஒரு இளைஞரின் உள்ளத்தில் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையின் தூண்டுதலால், இறை இயேசுவின் அருளால் 3 சகோதரர்கள் தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவிற்கு வந்து இந்த இடத்தை பார்த்த வரலாறும் இங்கே பொருத்தமான இடமாக இருக்கிறது. பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜுக்கு அருகிலே இருந்து இந்த பிரிட்ஜ் வரைக்கும் ஏறத்தாழ 150 ஏக்கர் இருக்கிறது. அதனுடைய விலை என்ன என்று கேட்டால் அவர்கள் சொன்னார்கள், அந்த காலத்தில் அது 20,000 ரூபாய்க்கு தருகிறேன் என்று. 20,000 ரூபாய் பணம் இல்லை. 3 பிரதர்ஸும் திட்டமிட்டு ஒருவரை அமெரிக்கா நாட்டுக்கு அனுப்பி பொருள் திரட்டி அந்த பணத்தை கொண்டு வந்து இந்த இடத்தை எல்லாம் வாங்கி அந்த நினைவுகளையும் அந்த நிலத்தை கொண்டு சிறந்த கல்வி பணியை தொடங்க வேண்டும் என்பதிலும் காட்டிய ஆர்வத்தினுடைய விளைவுதான் 150 ஆண்டு கால வரலாறு. கிறிஸ்தவ பாதிரியார்கள் என்பவர்கள் மதம் மாற்றம் செய்ய வந்தவர்கள் அல்ல, இந்திய நாட்டில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்த வந்தவர்கள் என்பதனுடைய ஒரு அடையாளம் தான் இந்த பெட்ரிஷியன் கல்லூரி என்றால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதில் நம்முடைய பெட்ரிஷியன் பிரதர்ஸ் தொடர்ந்து தொண்டு உள்ளத்தோடு செய்து வருகிற அந்த பணிகளை நான் பாராட்டுகிறேன். ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. நம்முடைய பிரின்சிபல் மேடம் உட்பட அத்தனை பேரும் இணைந்து நின்று ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்வுகளெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பிரின்சிபல் திருமதி தீபா ரூஃபஸ் அவர்களுக்கும் அவரை சார்ந்திருக்கிற நோபல் பேண்ட் ஆஃப் என்தூசியாஸ்டிக் டீச்சர்ஸ் அரவுண்ட் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப பெருமழை பெய்த போது எப்படி நடக்கும் விழா என்று நினைத்த நேரத்தில் கையிலே அகல் விளக்கை ஏந்தி கொண்டு நீங்கள் தந்த வரவேற்புக்கு நன்றி. விடுப்போடு விறுவிறுப்போடு தந்த என்சிசி மாணவர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இங்கே மேடையில் வந்தால் ஒரு சினிமா ஷூட்டிங்ல இருக்கிறோமா அல்லது கல்லூரி விழாவில் இருக்கிறோமா என்ற அளவுக்கு அருமையான நடனம், தமிழ் பண்பாட்டினை விளக்குகிற வகையில் ரொம்ப சிறப்பான நடனத்தை இங்கே நடத்தி காட்டிய நம்முடைய வீர மங்கைகளுக்கும் வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புது யுகம் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு மாபெரும் வளர்ச்சியை நோக்கி நான் உங்களை அழைத்து செல்கிறேன் என்று கான்பிடண்டா இருங்க என்று சொல்லுகிற ஒரு முதல் அமைச்சர் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார், நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவர் கான்பிடண்டா இருங்கன்னு சொல்லுகிற போதே நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்து விடுகிறது, ஏதோ நல்லது நடக்க போகிறது என்று. அந்த நல்லதனுடைய அடையாளத்தை தான் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். There is a transparent government. வெளியரங்கமான ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மக்கள் இன்றைக்கு ஒருவேளை பள்ளிக்கூடங்களை நடத்தி கொண்டிருக்கிற பெட்ரிஷியன் பிரதர்ஸுக்கு தெரிந்திருக்கலாம், முன்னாலே இருந்த நிலைமை என்ன, இப்போது என்ன இருக்கிறது என்று தெரிந்திருக்கலாம். அதிலும் குறிப்பாக
ஒரு கல்வியின் மறுமலர்ச்சியின் காலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு யார் யார் பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் விண்ணப்பம் போட்டால் அத்தனை பேருக்கு வீடு தேடி கொண்டு போய் உத்தரவை தருகின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. யார் யார் கல்லூரிக்கு விண்ணப்பித்திருந்தாலும் கல்வித்துறையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி உண்டாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரை ஏற்று இன்றைக்கு பணிகள் எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்று நீங்கள் சொன்னால், எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றவர்கள் should never have a hidden agenda. ஒரு hidden agenda வைத்திருந்தாலே அங்கே தேக்கம் இருக்கும். தேக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், தேக்கம் வைத்தால் ஏக்கம் வரும், ஏதாவது கிடைக்குமா என்ற எண்ணம் வரும். தேக்கமும் ஏக்கம் இல்லாத ஒரு முதலமைச்சர் தான் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் எல்லாம் உள்ளபடியே அவரை பாராட்ட வேண்டும்.